வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிராவோ ராஜேஷ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அதிவேகமாக 3000 ரன்களை ஐபிஎல் எட்டின இந்தியன் பிளேயர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ் சொல்லணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எட்டாவது இடத்துல யாருக்கான்னு கேட்டிங்கன்னா கௌதம் கம்பீர் தான் இருக்கார். இவர் 110 இன்னிங்ஸில் 3000 ரன்களை எட்டியிருக்காருன்னே சொல்லலாம். இவர் விளையாண்ட டீம்லாம் டெல்லி கேபிட்டல்ஸ், டெல்லி டேர்டெவில்ஸ், அப்புறம் கேகேஆர் வரைக்கும் விளாண்டுருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா விராட் கோலி தான். இவர் 110 இன்னிங்ஸில் 3000 ரன்களை கடந்திருக்காரு. இவர் விளையாண்ட ஒரே டீம் ஆர்சிபி தாங்க. ஆர்சிபிக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காரு. ஒரு கப்பு மட்டும்தான் வாங்கி கொடுக்க முடியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சிக்கர் தவான் தான் இருக்கார். இவர் 109 இன்னிங்ஸில் 3000 ரன்களை அடிச்சிருக்காரு. இவர் கிங்ஸ் 11 பஞ்சாப், எஸ்ஆர்ஹெச், அப்புறம் மும்பை கங்கிலாம் விளாண்டுருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா தான் இருக்கார். இவர் 109 இன்னிங்ஸில் 109 இன்னிங்ஸில் 3000 ரன்களை கடந்திருக்காரு. இவர் விளாண்ட டீமுன்னு பார்த்தீங்கன்னா டெக்கான் சார்ஜர்ஸ், அடுத்து மும்பை இந்தியன்ஸ் தானுங்க. மும்பை இந்தியன்ஸில் 5 கப்பு வாங்கி கொடுத்துருக்காருங்க. இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஹிட்மேன் வேறு அவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா அஜங்க ரஹானே தான். இவர் 104 இன்னிங்ஸில் 3000 ரன்களை ஃபாஸ்டஸ்ட்டு இந்தியன் இடத்துல 4வது இடத்துல இருக்கார். இவர் 3000 ரன்களை கடந்தது 104 இன்னிங்ஸில் மட்டுமே தான். இப்போது இவர் சிஎஸ்கேயாக விளாண்டுட்டு இருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சுரேஷ் ரெய்னா தான் இருக்கார். இவர் 103 இன்னிங்ஸில் 3000 ரன்களை கடந்து 3வது இடத்துல இருக்காருன்னே சொல்லலாம். இவர் சென்னையின் சிங்கக்குட்டி, சின்ன தலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சுக்மன் கில் தான் இருக்கார். இவர் சுட்டி பையன், இப்போ வந்த பையன்தான். இவர் 94 இன்னிங்ஸில் 3000 ரன்களை ஐபிஎல் எட்டியிருக்காரு. இவர் விளாண்ட டீம்னு பார்த்தீங்கன்னா குஜராத் லயன். இதுக்கு முன்னாடி கேகேஆர் விளாண்டுட்டு இருந்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல யாருக்கான்னு கேட்டிங்கன்னா கேஎல் ராகுல் தான் இருக்கார். இவர் 80 இன்னிங்ஸில் 3000 ரன்களை கடந்திருக்காரு. இவர் விளாண்ட டீமுன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாப், அப்புறம் எஸ்ஆர்ஹெச்சாக இருக்கட்டும், ஆர்சிபியாக இருக்கட்டும், இந்த டீம்லாம் விளாண்டுருக்காரு. இத்தோட இந்த வீடியோ முடித்துக்கொள்வோம். மீண்டும் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் பிராவோ ராஜேஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ் சொல்லணும். பாய், டாட்டா, டேக்கர். மீண்டும் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் பிராவோ ராஜேஷ்.